ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய மரியன்னையின் திருப்பெயர் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீட் ஆஃப் விஸ்டம், ப்ரே ஃபார் அஸ். மரியன்னையின் வித்தியாசமான பெயர்கள் இதுவும் ஒன்று. ஞானத்திற்கு உறைவிடம், சீட் ஆஃப் விஸ்டம். இந்த ஞானத்தின் உறைவிடத்தை படமாக, சித்திரமாக, ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். அந்த ஓவியத்திலே அன்னை மரியா ஒரு நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மடியில் குழந்தை இயேசு அமர்ந்திருக்கின்றார். ஆகவே குழந்தை இயேசுடைய சீட், இருப்பிடமாக, உறைவிடமாக அன்னை மரியா இருக்கின்றார். எனவே ஞானத்தின் உறைவிடம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஏன் அன்னை மரியா ஞானத்திற்கு உறைவிடம் என்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்லலாம். முதலாக அன்னை மரியா இயேசுவின் தாய். இயேசு யார்? ஞானம் நிறைந்தவர். அவரை பார்த்து அவருடைய பேச்சை கேட்ட மக்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? இவர் தச்சர் அல்லவா, எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று அவரது வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு எல்லோரும் வியந்து அவரை பாராட்டினார்கள் என்று நாம் லூக்கா நற்செய்தி வாசிக்கின்றோம். அவர் வாயிலிருந்து ஞானம் நிறைந்த சொற்கள் வந்தன. அவருடைய வாழ்விலும் பணியிலும் ஞானம் வெளிப்பட்டது. அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார். எனவே இயேசுவின் தாயான அன்னை மரியாவும் ஞானத்திற்கு உறைவிடமாக, ஞானத்தை தன்னுள்ளே தாங்கியவராக இருக்கின்றார். ஞானத்தை அவர் கருவாக தாங்கியவர் அல்லவா, அவருடைய உடலில் தானே இவர் உருவானார். எனவே அவரை ஞானத்தின் உறைவிடமே, ஞானத்திற்கு இருப்பிடமே, ஞானத்தின் நாற்காலியே என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது. இரண்டாவதாக, ஞானத்தின் ஊற்று யார்? தூய ஆவியார் அல்லவா. தூய ஆவியார் தான் ஞானம் என்னும் கொடையை நமக்கு தருபவர். அவரே ஞானத்தின் ஊற்று. அன்னை மரியா யார்? தூய ஆவியாரின் நேசம் அல்லவா. தூய ஆவியார் அன்னை மரியா மீது நிழலிட்டு அவரை நிரப்பி அவரை ஆட்கொண்டு அதன் வழியாக இயேசுவை உருப்பெறச் செய்தார். ஆகவே தூய ஆவியாரின் நேசமான அன்னை மரியாவும் ஞானத்தில் சிறந்தவராக விளங்குவதில் எந்த வியப்பும் இல்லை. மூன்றாவதாக இன்னொரு வியத்தகு காரணியையும் திரு அவை தந்தையர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஞானம் நிறைந்த ஒரு பெண் இருக்கிறார், யூதித்து. அந்த யூதித்து அன்னை மரியாவுக்கு முன்னோடியாக விளங்குகிறார் என்று திரு அவை தந்தையர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். யூதித்து நூல் 11ஆம் அதிகாரம் 21வது இறைமொழியில் யூதித்தை இப்படி பாராட்டப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னை போல அழகும் ஞானம் நிறைந்த பேச்சும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார். ஆகவே யூதித்து உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழகும் ஞானமும் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்தார். அவரை விட அதிக அழகும் அதிக ஞானம் நிறைந்த பெண் இல்லவே இல்லை என்று எல்லோரும் யூதித்தை பாராட்டினார்கள். ஆகவே திரு அவை தந்தையர்கள் இந்த யூதித்து பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாவுக்கு முன்னோடியாக, முன் அடையாளமாக விளங்குகின்றார். யூதித்து பழைய ஏற்பாட்டின் ஞானத்தின் இருப்பிடமாக இருந்தார் என்றால் அன்னை மரியா புதிய யூதித்தாக, புதிய ஏற்பாட்டின் யூதித்தாக விளங்குகிறார், ஞானத்தின் இருப்பிடமாக விளங்குகின்றார். ஆகவே அந்த ஞானத்தை நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற பிள்ளைகள் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட வேண்டும். எங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தாரும், எங்களுக்கு ஞானத்தை பெற்றுத்தாரும் என்று மன்றாடும் பொழுது அன்னை மரியா தூய ஆவியாரிடமிருந்தும் அவர் திருமகன் இயேசுவிடமிருந்தும் ஞானத்தை நமக்கு பெற்று தருவார். எனவே ஞானத்திற்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒவ்வொரு முறையும் நாம் மன்றாடும் பொழுது அந்த ஞானத்தை அன்னையிடமிருந்து பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மரியன்னை பக்தர் ஒருவரை சந்திக்கின்றோம். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய பேர் என்ன? கேர்லின் சார். என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார். சரிங்கம்மா. மரியன்னை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மரியன்னை அவங்க செய்த அற்புதங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஓகே. உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க இல்லையா? செஞ்சுருக்காங்க சார். என்ன அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க ஒன்று சொல்லுங்களேன். என்னோட மகனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை பிறக்கும்பொழுதே கை ஊனமாக தான் பிறந்தது, எலும்பு உடஞ்சி பிறந்தது. சரி, அப்போ எங்களுக்கு தெரியல
தண்ணி ஊற்றும் பொழுது பார்த்தா இங்கே எலும்பு கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி. நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சார்னு கேட்டோம். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சரி ஸ்டான்லி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டான்லி கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனதுக்கு எக்ஸ்ரேலாம் எடுக்கணுமானாரு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு கை ஃப்ராக்சர் ஆகிருக்குமா, இது எப்படி ஆச்சுன்னு தெரில சார், பிறக்கும்போது அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொன்னோம். சரிம்மா நாங்கள் கட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து 2:30-3 மணி வரைக்குமே நாங்கள் சாப்பிடாம ஹாஸ்பிட்டல்லே சுற்றின்னு இருக்கிறோம். அப்புறம் கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் சார். 2 வாரம் திருப்பி கூட்டின்னு வர சொன்னாங்க. அப்பவும் போனால் அப்பவும் பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை. போனால் இந்த பஞ்சு மட்டும் வச்சு அனுப்புகிறாங்களே, இது எல்லாத்துக்கும் மேலான டாக்டர் நமக்கு இருக்கிறாரு, எதுக்கு நம்ம மனித டாக்டரை தேடி போகணுன்னு சொல்லிட்டு இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணான். கடவுளை எங்களுக்கு நல்ல அழகான குழந்தைய கொடுத்தீங்க, அந்த குழந்தை இப்படி இருக்குது. மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டு மாதா கிட்டே போய் உட்காந்து ஜெபமாலை சொல்லிட்டு, அம்மா இந்த குழந்தை நீங்கள் கொடுத்தது உங்கள் சாயலில் கொடுத்துருக்குறீங்க, அதனால் இந்த குழந்தைய நீங்கள் சுகப்படுத்தி கொடுக்குறது உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தா அந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வீக்கம் வந்து மறைய ஆரம்பிச்சிது. அதுலேருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபமாலை சொல்லிட்டு இந்த பிள்ளைய வச்சே ஜெபம் பண்ணுவேன் தினமே. இந்த 4 பேர பிள்ளைங்களுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாதுமா, எல்லாமே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா நல்லாயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் ஸ்டான்லி கூட்டின்னு போனோம். நானும் என் மருமகளும் தான் போனதுக்கு அங்கே பார்த்து டாக்டரு சரியாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்றும் இல்லையம்மா, நீங்கள் ஏம்மா தூக்கிட்டு வந்தீங்கன்னு. சரி சார் ரொம்ப நன்றி சார்னு சாயந்தரம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு அவங்களுக்காக நன்றி சொன்னேன். இன்னைய வரையில் என்னை வழி நடத்தி கொண்டு வந்துடுது மாதாவுக்கு கொடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் செய்கிறீங்களா? எது மாதிரியான ஜெபங்கள் செய்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் எனக்காக இல்லைனாலும் நான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன். என் பகுதி வாழ் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த பகுதி வாழ்கிற மக்களுக்காக ஜெபிப்பேன் சார். ஆமாம், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வேலையில்லா பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நிறைய வாலிப பிள்ளைங்க இங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்கெல்லாம் மனம் திருந்தி வேலைக்கு போகணும், அப்படின்லாம் ஜெபம் பண்ணுவேன் சார். நான் ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி சார். ஓகே, மரியன்னை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. இனி இது எங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு நன்றி சார். ஓகே, இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னையின் பக்தரான திருமதி கரோலின் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. ஞானத்திற்கு உறைவிடமே அம்மா மரியே, உம்மை வணங்கி போற்றுகின்றோம். இறைவனே ஞானத்தின் ஊற்று, பிறப்பிடம், இல்லிடம். இறைவனை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைவார்த்தை எங்களுக்கு கற்பிக்கின்றது. நீர் ஞானமுள்ளவராக இருந்தீர், காரணம் இறையச்சத்தோடு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தீர். நாங்களும் போன்று ஞானமுள்ளவர்களாக வாழ விரும்புகிறோம். அறிவை விட ஞானம் மேலானது, அறிவாளர்களை விட ஞானிகள் மேலானவர்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உணரவும், இறையச்சத்தோடு வாழவும், இறைவனுடைய விருப்பத்தையே இந்நாளும் நாடவும் எங்களுக்கு தேவையான மன திடனையும் வலிமையையும் விருப்பத்தையும் எங்களுக்கு விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர உம்மை வேண்டுகின்றோம் அம்மா. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தேவதாயின் மாதாவே,
மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதா